சார் 2026க்கான கன்னிராசி பலன் எப்படி இருக்க போகுது? இந்த 26ல் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். மேபி பர்டிகுலராக கன்னியாராசி 10ஆம் இடத்துல ஓடியோன குரு 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல குரு இருந்து நிறைய விரயங்கள், செலவுகள், எந்த காரியத்திலும் வெற்றி கிடையாது. வேலையில் கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பணங்கள்லாம் லாக் ஆகிடுச்சு. கலை சம்மந்தப்பட்டவங்க சில வழிகள் பண்ணி அந்த முயற்சிகள் பாதியிலே நிற்குது. அதுக்கான வழிமுறைகள் தேடுறாங்க. அது இல்லாமல் வேலையில் டீக்ரேட் ஆகி கொஞ்சம் குழப்பமாயிருக்காங்க. அது இல்லாமல் மனசில் நிம்மதி கிடையாது. கடன் மனைவிகள்கிட்ட பிரச்சனை. ரெண்டாவது செலவு மேலே செலவுகள். யார்கிட்டே கடன் வாங்கி தான் அதை செலவு பண்ணணும், கடன் வாங்கி தான் கொடுக்கணும். மற்ற உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் இது இருக்குது. அதுவும் பர்டிகுலராக உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு பலமான வழி இல்லை. இந்த பலமான வழிகள் வருமா, செயல் கிடைக்குமா, இப்படியே தான் இருப்போமா, நமக்கு கண்ணிக்குன்னு ஒரு உயர்ந்த நிலை வருமா வராதா அப்படின்ற ஒரு நிலைமைகள் ரொம்ப ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் அரசியல் இருக்கவங்களுக்கு வெற்றியை வரணும், இல்லை அந்த அரசியலோட எதிர்கட்சியோட எதுவாக இருந்து தலைமையை பொறுப்பையோடு இருக்கணுன்ற போது அந்த செயல் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப பெரிய பலன்கள் இவங்களுக்கு வரப்போகுது. ரெண்டாவது இவங்களோட இது பங்குனி மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. பங்குனி மாதம், பங்குனிலேருந்து பங்குனி, சித்திரை, வைகாசி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆனி, ஆடி, ஆவணி, இந்த 5 மாதங்களும் ஒரு பெரிய செயல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வருது. அவங்களுக்கு லாபத்தில் குரு போய் உட்கார போகிறார். ஸோ இந்த மே மாதம் லாபத்தில் போய் பலனில் உட்கார சொல்ல கண்டிப்பாக ஒரு வெற்றி. அவங்களுக்கான மேல் பொறுப்புகள், அரசியல்வாதியாக இருந்தால் பொறுப்புகள் வரும், பொறுப்பு கூடுதல் வரும். எல்லா வழியும் அனுகூலங்கள் அவங்களுக்கு கிடைச்சிரும். அது அப்படியே எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை தக்க வைக்கக்கூடிய நிலைமை அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்துடும். வழியும் கிடச்சிரும். அந்த செயல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் புது வேலைகள் இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்க அந்த நிறுத்தி போன படங்கள், வழிகள் அவங்களுக்கு செயல் வரும். பள்ளி ஆசிரியராக இருக்கவங்களுக்கு முதன்மை கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க ப்ரொமோஷன்ஸ், எதிர்பார்க்காத ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். வேலையில் ஹைக் சேலரி கிடைக்கும். வெளிநாட்டில் பயணங்கள் பண்ணி அது முடிவு எடுக்கிறவங்களுக்கு நல்ல வழி வரும். அது இல்லாமல் லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, புது தொழில் ஆரம்பிக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல வழிகள் இந்த கன்னியாராசிக்கு ஏற்பட்டிருக்கு. வழிகள் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நல்லா ஆகிடும். காரணம், இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனியும், 6ஆம் இடத்துல லக்ஷ்மி யோக ராகு இருக்கா. ராகு 12ஆம் இடத்துல குரு வர சொல்ல எல்லாத்தையும் பார்க்குறப்போ எவ்வளோ பணங்கள் விட்டாங்களோ அந்த பணங்கள் இதில் வரக்கூடிய நன்மைகள் ஏற்பட்டிருக்கு. ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் நல்லா எடுக்கலாம். பொறுமையாக இருந்து கையாளி யோசனை பண்ணிங்களா, வெள்ள பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. வெற்றி உங்களுக்கு இந்த 5 மாதத்தில் அனுகூலம் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் அந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இது மெதுவாக போவோம். வேலையில் ஸ்லோவாகவும் டல்லாகும். உடல் உபாதைகள், இந்த உடல் உபாதைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், இடுப்பு, கால் வலி, நல்லமே தலைபாரங்கள். ரெண்டாவது பெண்களுக்கு ரத்த அழுத்தங்கள் இல்லைன்னா சுகர் சம்மந்தப்பட்டதாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிலைமைகள் அதிகமாக இருக்குது. உணவு வழிமுறைகளை கரெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கன்னியாராசி டேஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் உணவு வழிமுறைகளை கரெக்டாக எடுத்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்ல வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இவங்க ஆண்களாக இருக்கவங்களுக்கு இந்த மார்பகம், வயிறு அது சம்மந்தப்பட்டதில் சில பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் தூக்கம் இருக்காது. சில குழப்பங்கள் எப்பவுமே யோசிச்சு நிற்பாங்க. வரவுக்கு மேல் செலவு இருந்துன்னே இருக்க அந்த எண்ணங்கள்லாம் அடுத்த வருஷம் மாறும். நல்ல வழிகள் அவங்களுக்கு கிடைக்க வந்திருக்கு. அதே நேரத்தில் இவங்க பெருமாளை தான் கண்டிப்பாக வேணும். திருப்பதிக்கு போயிட்டு வர்றது நல்லது. பெருமாள் கோயிலில் படுத்து இருக்கக்கூடிய பெருமாள், அதாவது அனந்த சயனமாக இருக்கக்கூடிய பெருமாளை வெள்ளிக்கிழமையில் போய் இது பண்ணால் எங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அதை போய் பண்ணினே வந்தீங்கன்னா கன்னியாராசிக்கு வெற்றி கிடைச்சிரும். அனுகூலங்கள் கரெக்டாக கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா புது வீடுகள் வாங்கிடுவாங்க. வீட்டில் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும். வீட்டில் நல்ல ஒரு என்னென்னா எப்போவுமே விசேஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் நல்ல வழிகளை ஏற்படுத்தின்னு போவீங்க. எதை நீங்கள் நினைக்கிறீங்க அந்த 6 மாதத்தில் அந்த வழிகளை வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. கன்னி அனுகூலங்களை எதிர்பார்த்த மாதிரியே வெற்றியை கிடைக்க போகுது. வழியும் கிடைக்க போகுது. கன்னிக்கு ரிஷபம் போல் அடுத்த வருஷம் நல்லா. சூப்பர் சார். 2026க்கான 12 ராசிக்கு சூப்பராக பலன் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு ராசியும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், எதுலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான டெம்பிள்லாம் போனால் அவங்களுக்கான அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது அவங்க இன்னைக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப பிலீவாக நம்புகிறாங்க. வர முடியாதவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வரும்போது உங்க பார்க்குறது அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்
அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை ஃபோன் மூலயமாவோ கேட்குறாங்க சார். மீண்டும் அடுத்த சந்திப்பில் நிறைய விஷயங்கள் விவரங்களோடு பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் மற்ற நாயர்களும் பக்தி தமிழ் நேயர்களும். கோடான கோடி ரசிகளுக்கு இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்வார். இந்த ராசியில் சில ராசிகள் குழப்பமாக தான் இருக்குது. இருந்தாலும் போக ஒரு மாதம் படிக்கிறப்போ அதுக்கு பலன்களை சொல்லி நம்ம சரி பண்ணிக்கலாம். வணக்கம்.